பீட்ரூட் ஜாம் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இது 2 பீட்ரூட் எடுத்து மீடியமான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த பீட்ரூட் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா நம்ம கிண்ணியில் போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும்ல. ஜாமுக்கு வேக வச்ச பீட்ரூட் நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணி இழுத்துச்சு நல்லா. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வேக வச்ச கேரட்டு பீட்ரூட் எல்லாமே ஆறிடுச்சு. அது கீழே வச்சு ஆற வச்சுருந்தேன். ஏன்னா டேபிளில் வச்சு ஆற வைக்கக்கூடாதுல. சூடாக இருந்தாங்க உருகிடும்ல. அவ்வளோதான், ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டுக்கலாம். பாருங்க, பீட்ரூட் கேரட் ஜாம் செய்யறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறோம். அடுத்து பீட்ரூட் நம்ம பீட்ரூட்டை கேரட்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கணும். அவ்வளோதாங்க. பீட்ரூட்டும் கேரட்டும் வேக வச்சு அரைச்சதை ஊற்றியாச்சு. நெய்யில் நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறிட்டு அப்புறம் வெள்ளத்தை போட்டுக்கலாம். பார்க்கும்பொழுதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. போட்ட உடனே அரைச்சி போட்ட உடனே அப்படின்னு நல்லா வெந்ததும் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிளாஸில் அரை கிளாஸும் கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கொட்டிக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். கிண்டும் போதே பார்க்க சூப்பராக இருக்குது. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நெய்யிலேயே நல்லா மணமாக இருக்குது. இப்போவே மணமாக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப சத்துங்க இது. எல்லாருக்குமே தான் தெரியும். இது கேரட்டு பீட்ரூட் தனித்தனியாக செய்கிறத விட இது மாதிரி ஒன்றாவே செய்தாலும் அதே கலராக தான் இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. பிள்ளைங்களுக்கு இட்லி, சப்பாத்தி, தோசை, ப்ரெட்டு எல்லாத்துலேயுமே வச்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. இது மாதிரி செய்து கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இது நல்லா 1 வாரத்துக்கு மேலே வச்சுக்கலாங்க. இது மாதிரி தான் நாங்கள் அடிக்கடி செய்வோம் பிள்ளைங்களுக்கு. நீங்களும் இது மாதிரி செய்து கொடுங்க. நல்லா ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் கெட்டு போகுது. 10 நாளைக்கு இருந்தாலுமே கண்ணாடி பாட்டில் எடுத்து வைக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக பிஸ்தா போட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு வெறுவாயில். இப்போது பாதாம் கொஞ்சம் பொடியாக்கி வச்சுருக்கிறேன். நீங்களும் இது போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை அதில் கலக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு 10 நாளைக்கு வச்சுக்க போகிறோம். அதனால் வீணாக போயிடும். அதனால் தனியாக அப்பப்போ வேணால் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் லெமன் சேர்க்கலாம். நீங்கள் லெமன் விருப்பம் உள்ளவங்க வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும்னா. இதுவே டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நான் லெமன் சேர்க்கல. இது இப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பாதாம் பிஸ்தா போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. சூப்பரான கேரட் பீட்ரூட் ஜாம் ரெடி. நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அப்பப்போ இது மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதில் போடணுன்ற அவசியம் இல்லை. நீங்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி செய்து சாப்பிடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க.